கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை குறைந்துள்ள நிலையில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் திருப்பரப்பு அருவியில் குளிக்க 7 நாட்களுக்கு பிறகு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஜயகுமார் வழங்க கேட்கலாம். சஜயகுமார், விவரங்கள். மோனிஷா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்தது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் பெய்து வந்த மழை காரணமாக மாவட்டத்தின் பிரதான அணையான 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையானது அபாய அளவான 45 அடி நெருங்கியதால் அணையில் இருந்து தொடர்ந்து வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீர் ஆனது திறந்து விடப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக மாவட்டத்தில் பரவலாக மழை குறைந்தது. கடந்த 7 தினங்களாக இந்த உபரி நீர் வெளியேற்றம் காரணமாக திருப்பரப்பு அருவியில் ஆக்ரோஷமாக ஆபத்தான நிலையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்ததால் 7 தினங்களாக சுற்றுலா பயணிகள் அருவிக்கு வந்து ஏமாற்றத்துடன் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் தற்போது பேச்சிப்பாறை அணையில் மழை குறைந்ததால் அணை உபரி நீர் மட்டமானது 43 அடியாக குறைந்துள்ளது. உள்வரத்தும் குறைந்துள்ள நிலையில் அணையிலிருந்து வெளியேற்றமானது முற்றிலும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கோதையாற்று வெள்ளப்பெருக்கு குறைந்து திருப்பரப்பு அருவியில் சீரான நிலையில் தண்ணீர் கொட்டி வருவதால் இன்று அனைத்து பகுதிகளிலும் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு 7 நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் அருவிக்கு வந்து நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றிய சஜிதோபா.